வணக்கம். இப்போ நம்ம CSNIP சீரீஸில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் கொஸ்டின் நம்பர் 7 ஃபார் காம்ப்ளெக்ஸ் 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. நிக்கல் H2O6 +, Mn H2O6 +, Cr H2O6 3 + டைட்டினம் H2O6 3 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? த ஐடியல் ஆக்டஹெட்ரல் ஜாமெட்ரி வில் நாட் அப்சர்வ். எதுக்கு இந்த கொடுத்துருக்குற 4 காம்ப்ளெக்ஸில் எதுக்கு ஐடியல் ஆக்டோஹெட்ரல் ஜாமெட்ரியை அப்சர்வ் பண்ணாது, எது ஐடியல் ஆக்டோஹெட்ரல் ஜாமெட்ரியை கொடுக்காது காமிக்காதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னது தெரிஞ்சிருக்கணும்னா ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். இப்போ சிம்பிளாக சொல்லும்போது if a molecule especially transition metal complex has degenerate orbital. இப்போ மாலிகுல் நம்ம கொடுத்துருக்க 4 காம்ப்ளெக்ஸுமே என்னது டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் தான். டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸில் என்ன இருக்கும்? டீஜெனரேட் ஆர்பிட்டால், அதாவது சேம் எனர்ஜியில் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். தட் ஆர் அன்ஈவன்லி ஃபில்டு வித் எலக்ட்ரான். அந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் அன்ஈவனாக ஃபில் ஆகும்போது என்ன ஆகும்னா the molecule will distort to remove the degeneracy. molecule என்னது டிஸ்டார்ஷன் ஆகி அந்த degeneracy சேம் எனர்ஜி ரிமூவ் ஆகுது. அதனால லோயர் இன் எனர்ஜி லோயர் ஆகுது. இதுதான் ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன். சிம்பிளா சொல்றோம். இது மூலமா என்ன ஆகும்னா ஜாமெட்ரி, அதோட ஜாமெட்ரி மாறும். ஐடியலா இருக்கிறது டிஸ்டார்ஷன் ஆகி அதோட ஜாமெட்ரி மாறும். இப்போ ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் டஸ் நாட் ஷோ த ஐடியல் ஆக்டஹெட்ரல் ஜாமெட்ரி. அதாவது ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் இருந்தாலே அது என்னது ஐடியலான ஒரு ஜாமெட்ரியை நம்மளுக்கு கொடுக்காது. இப்போ நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஷன் நம்மளுக்கு எதில் ஐடியல் ஆக்டோஹெட்ரல் ஜாமெட்ரி இல்லைன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் எதுக்கு இருக்கோ அதுதான் நமக்கு ஆப்ஷனாக வரும். இப்போ ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் எதுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்ட்ராங் ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு தான். இப்போ D4 ஹை ஸ்பின், D9, D7 லோ ஸ்பின்லாம் என்னது ஸ்ட்ராங்கான ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷனை கொடுக்கும். அதுவே வீக் ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் D1, D2, D4 லோ ஸ்பின், D5 லோ ஸ்பின், D6 லோ ஸ்பின் அண்ட் D7 ஹை ஸ்பின் இதெல்லாம் வீக்கான ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷனை கொடுக்கும். இதில் எதுவே கொடுக்காது நோ ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன்னா D3, D5 ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், D6 ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், D8, D10 இதெல்லாம் என்னது நோ ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன். இது பொதுவாக ஐடியல் ஆக்டஹெட்ரல் ஜாமெட்ரி இதுதான் கொடுக்கும். நம்மளுக்கு தேவையானது என்னது? ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் எதுக்கு இருக்கோ அதுதான் இது நாட் ஐடியல் ஜாமெட்ரியை கொடுக்காது. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏல நிக்கல் H2O6 +. இப்போ நிக்கல் 328 எலக்ட்ரான் அட்டாமிக் நம்பர், 3D8 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னால 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகி 3D8 ஆகுது. எலக்ட்ரான் இதை ஃபில் பண்ணுறோம் 1 2 3 4 5 6 7 8. இப்போ இதில் பார்க்கும்போது இதில் பொதுவாக ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் பார்க்கும்போது எலக்ட்ரான் அன்ஈவனாக ஃபில் ஆகியிருந்தால் அதை நம்ம ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் சொல்லுவோம். ஈவனாக சிமெட்ரிக்கலாக ஃபில் ஆகிருந்துச்சுன்னா அதில் பொதுவாக ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இதில் T2G ஆர்பிட்டால் EG இந்த ரெண்டுலையுமே பார்க்கும்போது எலக்ட்ரான் எல்லாமே சிமெட்ரிக்கலாக இங்கே 6 ஃபில் ஆகிருக்கு, இங்கே ரெண்டுமே கரெக்டாக ஃபில் ஆகிருக்கனால இங்கே ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்தது பி பார்க்கும்போது Mn மேங்கனீஸ் H2O6 2 பார்க்கும்போது மேங்கனீஸ் 25 அட்டாமிக் நம்பர். அப்போது Mn 3D5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னால 2 லாஸ்ட்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகி 3D5 வரும். இப்போ இதில் இது வீக் ஃபீல்ட் லீக்கண்ட் தானே, அதனால நம்மளுக்கு ஹை ஸ்பின்னில் தான் வரும். 1 2 3 4 5ங்கிறத ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இதுலேயும் சிமெட்ரிக்கலாக 2 T2G EG ஆர்பிட்டல் எல்லாமே எலக்ட்ரான் சிமெட்ரிக்கலாக ஃபில் ஆகி இருக்கிறதுனால இதில் ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்தது சி பார்க்கும்போது குரோமியம் H2O6 3 பார்க்கும்போது குரோமியம் 24 அட்டாமிக் நம்பர், 3D4 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதில் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கனால இதுலேருந்து 2 + இதுலேருந்து 1 பார்க்கும்போது 3D எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும். 1 2 3 3 எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு. இதுவும் சிமெட்ரிக்கலாக தான் ஃபில் ஆகிருக்கு. T2Gல EGல எந்த ஆர்பிட்டாலும் எந்த எலக்ட்ரானுமே இல்லை. இதுவும் என்னது ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷனை கொடுக்காது. இப்போ அடுத்தது ஆப்ஷன் டி பார்க்கும்போது டைட்டேனியம் H2O6 3 டைட்டேனியம் 22 அட்டாமிக் நம்பர் வரும். ஸ்காண்டியம் டைட்டேனியம் 3D2 4s2ல வரும். இப்போ இதில் 3
எலக்ட்ரான் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறீங்க. இந்த 2 இங்கே 1 D1 இருக்கும். ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இதில் ஃபில் ஆகிருக்கு. இது வந்து ஒரு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸு. ஸோ இது சாரி ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் H2 இஸ் வீக் ஃபீல்ட் லிகேண்ட்னால ஸோ வீக் ஜான் டெலர் டிஸ்ட்ராக்ஷன் இது வந்து கொடுக்கும். இன்னும் ஜான் டெலர் டிஸ்ட்ராக்ஷன் பற்றி இன்னும் அதிகமாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்கள், ஐ வில் டூ தட். இப்போ இந்த கொஸ்டினுக்கு பார்க்கும்போது இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஜான் டெலர் டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருந்துச்சுன்னா அதில் வந்து ஐடியல் ஆக்டோஹெட்ரல் ஜியாமெட்ரி இருக்காது. அதுதான் இது. அப்போ எதுக்கு ஜான் டெலர் டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்குன்னா ஆப்ஷன் டிக்கு இருக்கு. இப்போ ஐடியல் ஆக்டோஹெட்ரல் ஜியாமெட்ரி டஸ் நாட் ஷோ ஜான் டெலர் டிஸ்ட்ராக்ஷன். அப்போ இந்த 3க்கும் ஜான் டெலர் டிஸ்ட்ராக்ஷன் வந்து இல்லை. இது வந்து 3 ஐடியல் ஆக்டோஹெட்ரல் ஜியாமெட்ரி கொடுக்கலாம். ஆப்ஷன் டி மட்டும்தான் வந்து ஜான் டெலர் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. அதனால அது வந்து என்னது ஜான் டெலர் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குனால அது வந்து நம்மளுக்கு இது ஐடியல் ஆக்டோஹெட்ரல் ஜியாமெட்ரி கொடுக்காது. நோ ஜான் டெலர் டிஸ்ட்ராக்ஷன் எதுக்கெல்லாம் D3 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், D5 ஹை ஸ்பின்ல இருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், D6 ஹை ஸ்பின்ல, D8 D10 இதெல்லாம் வந்து சிமெட்ரிக்கலாக வந்து ஆர்பிட்டாலில் வந்து எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கிறதுனால இது மோஸ்ட்லி நோ ஜான் டெலர் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் பார்க்கும்போது ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து என்னது டைட்டேனியம் H2O6 3+ வந்து மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் ஐடியல் ஆக்டோஹெட்ரல் ஜியாமெட்ரியை கொடுக்காது. ஆப்ஷன் டி தான் டி ஒன்லி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த டேபிள் பார்க்கும்போது இது வந்து ஒரு மெமரி டேபிள் மாதிரி வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1லேருந்து 10 வரை கொடுத்துருக்கேன். அதில் எதெல்லாம் ஹை ஸ்பின், எதெல்லாம் லோ ஸ்பின்னு, எதெல்லாம் வந்து வீக் ஜான் டெலர் டிஸ்ட்ராக்ஷன், எதெல்லாம் ஸ்ட்ராங் ஜான் டெலர் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் யூ கேன் ரெஃபர் திஸ் டேபிள். இப்போ நமக்கு கொடுத்துருக்குற இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.